கணம் கணபதியே நமக. விநாயகர் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இந்த விநாயகர்னு சொன்னோன்னா நமக்கு ஞாபகம் வருது அந்த பெரிய காது, யானை தங்க, யானை மூச்சு, இதுதான். அது அவருக்கு எப்படி வந்துச்சு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியுமே நம்ம விநாயகரை வேண்டி தான் எல்லாருமே செய்வோம். அப்போ தான் தடைகளெல்லாம் நிற்கி நம்ம வெற்றி பக்கத்தை அதை கொண்டு போவார் அப்படின்னு தான் எல்லாரும் நம்புவோம். அதே விநாயகரை கூப்பிட்டு நான் கதை சொல்றேன். ஓ விநாயகரே போற்றி. அதாவது கைலாயில முன்னொரு காலத்துல பார்வதி தேவி வந்து கங்கையில நீராட போயிருக்காங்க ஒரு நாள். அப்போ யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க போன மஞ்சள்ல ஒரு பிள்ளைகள் மாதிரி செஞ்சு அதை வந்து பையனா மாற்றி அங்க அவங்களோட சக்தியை பயன்படுத்தி ஒரு பாலங்களை உருவாக்கி அவனை வச்சிருக்காங்க. அந்த பையன் யாரும் உள்ள வராம பாத்துக்குவான். ஒரு காவலன் மாதிரி அந்த பையன் வாயிலே நின்று யாரும் உள்ள வராம பாத்துக்கலாம். அதுதான் அவனுடைய வேலை. அவர் வேலையை அவன் செஞ்சுட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னா எம்பெருமான் தேவியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவரை நான் உள்ள போகணும் அப்படின்ட்டு அந்த குட்டி பாலகன்ட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்லியிருக்காங்க, தேவி அம்மா இங்கே யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்களோட கட்டளைப்படி என் வேலையை தான் நான் செய்யறேன், நான் விடமாட்டேன்னு சொல்லியிருக்கான். ஆனா கைலாய மலைக்கு சொந்தக்காரமான சிவபெருமானுக்கு இது ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு கோவம். அந்த கோவத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வாக்குவாதமாகி என்ன ஆயிடுச்சுன்னா சிவபெருமான் கோவத்துல அவருடைய சூலாயுதத்தை வச்சு அந்த பையனோட தலையை வெட்டிட்டாரு. இது வெளியே வந்து பார்வதி தேவி பார்க்கும்போது அவங்களுக்கு அதை தாங்கவே முடியல. நான் என்னோட பையனை எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப காலியா மாறி ரொம்ப கோபம் வாங்கி இந்த உலகத்தையே அவங்க அழிக்க முன் வந்துட்டாங்க. அப்ப தேவர்கள் அண்ணர்கள் எல்லாருமே போய் சிவபெருமான்ட்ட கேட்கிறாங்க, கடவுளே இந்த கொடுமை எங்களால தாங்க முடியல, தேவியோட கோபத்தை எப்படியாவது சாந்தப்படுத்தி அவங்களை பழைய மாதிரி மாத்துங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லும்போது அப்ப சிவபெருமான் தேவர்களை கூப்பிட்டு ஒரு அறிவு சொல்றாரு. என்னன்னா வடக்கு திசையில நீங்க போகும்போது எந்த தலையை நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்களோ அதை எடுத்துட்டு வாங்க. இதுதான் அவர் சொல்றது. அப்படி அவங்க எல்லாரும் வடக்கு திசையை நோக்கி போகும்போது ஒரு யானை செத்து கிடக்குது. அந்த யானை தலையை தேவர்கள் எல்லாம் கொண்டு வந்து சிவபெருமான்ட்ட கொடுத்து அவர் அந்த தலையை வந்து அந்த இறந்து போன பாலகத்தை வச்சு ஒரு யானை உதம் மனித உடல் கொண்ட ஒரு உருவத்தை உருவாக்கி இந்த கணங்களுக்கு எல்லாம் நீயே அதிபதி, நீயே கணபதி அப்படின்னு சொன்னா இதுதான் பிள்ளையார் உருவான தலை. ஓம் விநாயகரே போற்றி. உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னவிநாசகாரகம்பஜம்.